வீடு கட்டின கொஞ்ச நாள்லயே கிராக் விழுகிறது, பில்டிங் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதுல பேசிக் ரீசன்ஸ் மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிளானிங். பிளான் பண்றப்பவே சாயில் டெஸ்ட் பண்ணணும், அது கிராக் விழுகிறத தடுக்கும். நெக்ஸ்ட், வீக்கான சாயில் சூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளே ஆர் பிளாக் சாயில். எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு வெதருக்கு எந்த சாயில் சூட் ஆகும்னு பார்த்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம். ரூஃப் லீக்கேஜ் அண்ட் ரெயின் வாட்டர் ஸ்டாக்னேஷன்லாம் இருந்தா வாட்டர் பபிள்ஸ், பேச்சஸ் அண்ட் ஹாரிசான்டல் கிராக்ஸ்லாம் வரும். அடுத்தது ரொம்ப முக்கியம், பேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிசஸ். கியூரிங் ஸ்கிப் பண்றது, கான்கிரீட் தப்பான லெவல்ல மிக்ஸ் பண்றது அண்ட் லேபர் செலக்ஷன் தப்பா இருந்தா கூட ஸ்ட்ரக்சரல் கிராக் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் காமன் மிஸ்டேக், சைட் இன்ஜினியர் இல்லாம லோக்கல் மேஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்றதும் கூட. நெக்ஸ்ட், ஓவர்லோடிங் ஆர் ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷன். ஃப்ளோர் கண்டிஷன் பார்த்து அதுக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் வரலாமான்னு பார்க்காம ப்ரொசீட் பண்றனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பீம்ஸ்க்கு பக்கத்துல கிராக்ஸ் விழலாம், இல்ல சாகிங் இருக்கலாம். முக்கியமா சில பில்டிங்ஸ்ல எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. இது ஸ்டெப் பேட்டர்ன் கிராக்ஸ் விழுறது மூலியமா நீங்க கண்டுபிடிக்கலாம். இது மட்டும் இல்லாம நேச்சுரல் ஏஜிங், பிளம்பிங் லீக்ஸ், மெட்டீரியல் செலெக்ஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸும் இருக்கு. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மர்ஜ் பில்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.